ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜ ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ இந்த டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி இருக்குது அப்படின்னா மாடியில் ஃபுல்லாமே வந்து கார்டன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கார்டன் எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து வாட்டர் வந்து டெய்லி வந்து விட்டுறதுனால ஸோ கீழே வந்து அப்படியே வந்து டேம்னஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் மழையிலையும் நிறைய வந்து லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் அப்ரோச் பண்ணோம். இப்போ என்ன அப்படின்னா இப்போ அந்த கார்டன் வச்சிருக்க எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து கார்டன் வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்தீங்க டெரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டாக இருக்குது. ஸோ நிறைய வந்து பாசிகள் கரைகள் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் இந்த டெரஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கார்டன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க. பட் தரை வந்து எந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து கரைகள் இருக்குது, பாசிகள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆனடி கல்லுன்னு சொல்லிட்டு முன்னால் பழைய காலத்தில் உள்ள கல். ஸோ அதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ வால்லையும் நிறைய வந்து கிராக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரீபேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் தென் தரையில் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப கரையாக இருக்கிறதுனால. தென் அதுக்கப்புறம் இதில் இருந்து வர லீக்கேஜை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இந்த டெரஸில் வந்து நிறைய வந்து கிராக்ஸும் வந்து ஃப்ளோரில் ஃபுல்லாமே இருக்குது. சர்ஃபேஸில் ஃபுல்லாக கிராக்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் தான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். தென் இதோட லுக்கையும் வந்து சூப்பராக வந்து மாற்ற போகிறோம். பேரபட் வால் வந்து நல்ல திக்னஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கிராக்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் இருக்கிற சின்ன சின்ன மண்ணால் வந்து நிறைய வந்து செடிகள்லாம் முளைச்சிருக்கு பேரபட் வாலில். ஸோ அது எல்லாமே எடுக்கணும். ஸோ இப்போ கிராக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ என்றைக்குமே கிராக்ஸ் வந்து அப்படியே வந்து பேக் பண்ணக்கூடாது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு குரூப் பண்ணி எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிமெண்ட் மார்ட்டரில் வந்து டைரக்ட் சிமெண்ட்டில் வந்து நம்ம பாலிமரை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேக் பண்ணணும். கிராக் ஃபில்லிங் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபில் கேப்னு பாஸ்டிக்கில் வரும். ஸோ அந்த கிராக் ஃபில்லிங் பேஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறப்ப க்ளீனிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சர்ஃபேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து நம்ம வந்து ஒர்க்கே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். என்ன தான் வந்து நம்ம வந்து ஹை குவாலிட்டி கோட்டிங் நம்ம வந்து நம்ம பண்ணாலும் நம்மளோட சர்ஃபேஸ் வந்து க்ளீன் இல்லாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து பீல் ஆஃப் ஆகிடும். கீழே இருக்கிற கரைகள் மூலமாக அது வந்து சரியாக வந்து பாண்ட் ஆகாது. ஸோ அந்த கரைகளை ஃபுல்லாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அந்த தரை வந்து போட்டாங்களோ அந்த லுக்குக்கு வந்து நம்ம இதை வந்து கொண்டு வர வேண்டியிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஃபுல்லாக சூப்பராக மாற்றியாச்சு. பழைய கரைகள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ கருப்பாக இருந்தது பார்த்தீங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து எடுத்து அதோட ஒரிஜினாலிட்டி கலரில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். ஒரு சில இடங்களில் ரொம்ப தேங்கி கிடந்தது கரைகள். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஃபுல்லாமே வந்து எடுத்துட்டோம். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் நிறைய இடத்துல வந்து ஓப்பனில் இருந்தது. ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரீபேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. அது ரீபேக்கிங் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ண போகிறோம். முக்கியமாக சன்ஷேடு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். நிறைய இடத்துல வந்து கொடுக்குறதில்ல நிறைய பேர். ஸோ அப்ளிகேட்டர்ஸ் எல்லாருமே வந்து சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சன்ஷேடும் கொடுங்க. அது வழியாக டேம்னஸ் நிறைய ஆகும். ஸோ இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பேஸ் கோட் ஒன்று பண்ணியிருக்கோம். இது என்ன கோட் அப்படின்னா சிமெண்ட் மிக்ஸ்டு வித் போஸ்கோசன் 475 அந்த பாலிமரை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம். இது சின்ன சின்ன ஹோல்ஸ் இது எல்லாத்தையும் இது வந்து ஃபில் பண்ணிவிடும். தென் அதுக்கப்புறம் இதுக்கு ஃபுல்லாகவே பேக் பண்ணிவிட்டு தான் அந்த ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து ஜாயின்ஸ் வந்து ரீபேக்கிங் பண்ண தேவை இருந்துச்சோ அது எல்லாத்தையும் ரீபேக்கிங் பண்ணிட்டோம். எல்லாமே பாலிமர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சைடில் ஃபுல்லாமே ஸ்லோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்டர் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சர்ஃபேஸும் வந்து நம்ம வந்து பேஸ் கோட் வந்து கொடுத்துருக்கோம். சர்ஃபேஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து சன்ஷேடும் கொடுக்குறோம். சன்ஷேட்லேயும் ஃபுல்லாமே எல்லா பக்கமும் வந்து ஸ்லோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரைமர் கோட் வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து சீலர் கோட்னு வரும் போஸ்டிக்கில். ஸோ போஸ்டிக்கில் சீலர் கோட்டை வந்து வச்சு நம்ம வந்து ப்ரைமர் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரைமர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மேலே வந்து நம்ம எலாஸ்டிக் கோட் போடுறப்ப நல்லா ஈஸியாக வந்து பாண்ட் ஆகிக்கும். இது சீக்கிரத்தில் வந்து பீல் ஆஃப் ஆகாது. நல்ல இறுக்கி வந்து பிடிச்சிக்கும். நம்ம கீழே இருக்கிற சர்ஃபேஸும் மேலே இருக்கிற கோட்டிங்கும் வந்து நடுவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாண்டிங்கே வந்து இந்த சீலர் கோட்டு தான். ஸோ இப்போ வந்து எலாஸ்டிக் கோட்டில் ஃபஸ்ட் கோட் வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ இது வந்து டெரகோட்டா கலர்லேயும் உண்டு, ஒயிட் கலர்லேயும் உண்டு, கிரே கலரில் உண்டு. ஸோ நம்ம என்ன மாதிரி கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரெட்டு வந்து மேக்ஸிமம் இங்கே கார்டன் பர்பஸ் பண்ணுறதுனால ரெட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ரெட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இந்த டெரகோட்டா கலர் நம்ம பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி அந்த ப்ரைமர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ப்ரைமரில் தான் அந்த டெரகோட்டா வந்து நல்லா வந்து பாண்டிங்காக வந்து நல்லா ஸ்டிக்காக வந்து பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தண்ணியும் கீழே இறங்காது. எந்தவித டேமேஜஸ் வந்து எதுவும் ஷார்ப்பான மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு லுக்காக இருக்கும். இதிலே வந்து ஒரு கோட் மட்டும் கிடையாது, 2 கோட் வந்து கொடுக்கணும். எலாஸ்டா கோட்டில் வந்து 2 கோட் வந்து பண்ணுறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கோட்ஸ் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கார்டன் பர்பஸ்க்கும் ஓகே, வாட்டர் லீக்கேஜ் பர்பஸ்க்கும் ஓகே, 2 இதுக்குமே வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவாக வந்து இது இருக்கும். இந்த பேராபெட் வால் ஃபுல்லாமே நம்ம வந்து கோட்டிங் பண்ணலாம். நம்ம இந்த வீட்டில் நம்ம ஏன் பண்ணல அப்படின்னா, பேராபெட் வாலோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம வந்து பண்ணல. இல்லைனா டோட்டல் பேராபெட் வால் ஃபுல்லாமே நம்ம வந்து கோட்டிங் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணால் தான் உண்மையிலே நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அது பண்ணால எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சைடில் மட்டும் நம்ம வந்து பார்டர் மட்டும் அளவு மட்டும் எடுத்து பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்படி தான் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கரைகள் இருந்துச்சு, அதை நீங்களே பார்த்துருந்தீங்க. ஸோ இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிராக்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு தென் அப்புறம் நம்ம வந்து ப்ரைமர் பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே வந்து எலாஸ்டா கோட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ போஸ்டிக் எலாஸ்டா கோட் வந்து நம்ம வந்து டாப் கோட் வந்து 2 கோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லீக்கேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. தென் அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற டெரஸ்க்கும் இப்போ நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உள்ள டெரஸும் லுக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லுக்கில் வந்து அவங்க வந்து கார்டன் வந்து ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்க கார்டன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பர்பஸ் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். தென் இதில் வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்து ஆகாது. தென் இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, செப்பரேட்டாக எங்களை கூப்பிட்டு எங்கள் டீம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு ப்ரேயர் வந்து ஒன்று பண்ணாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கணும், நல்லபடியாக அவங்க வந்து மென்மேலே வளரணும், ஸோ நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணாங்க. உண்மையில ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே கடமைப்பட்டிருப்போம். அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஒர்க்கு கொடுக்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தென் நிறைய ஒர்க் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் புக்கிங்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைன்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஸோ மச். பை பை. திருநெல்வேலியிலேருந்து வந்து அவருடைய பெற்றோர்களை எல்லாம் தாய் தகப்பனை விட்டு குடும்பத்தை விட்டு இந்த இடத்துல வந்து வேலை செய்யும்போது அவருக்கு வேண்டிய கிருபையும் அவருக்கு வேண்டிய நல்ல சரீரத்தில் சுகத்தையும் தான். இந்த மாதிரி கெமிக்கல்லையும் மற்ற காரியங்களையும் வேலை செய்யும்போது அது எந்த விதத்துலையும் உடம்புகளை பாதிக்காதபடி இவளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாங்க. விசேஷமாய் இவளுக்கு வேண்டிய கிருபைகளை கட்டிட அநேக நல்ல ஓப்பனிங்ஸ் வரத்தக்கதாக கிருபை செய்யும். ஆரம்பித்திருக்க நாளில் முத்துராஜாவையும் அவருடைய பார்ட்னரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இவளுடைய